கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் கிடைக்கும். கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நிறையவருடைய இருதயத்தினுடைய வேதனை, நான் நீதியாக இருக்கேன், நியாயமாக இருக்கிறேன், என் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நியாயமாக இல்லையே, எனக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் வரலையே, நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து எனக்கு கிடைக்கலையே, நியாயமாய் வர வேண்டிய ப்ரமோஷன் வரலையே என்ற வேதனையோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. யாருக்கு யாருக்கு வேதம் சொல்லுகிறது? லூக்கா 18வது அதிகாரம் 7-8 வசனம். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நீடிய பொறுமையாய்ந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நியாயம் நமக்கு இருக்குதா, நியாயமான காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லை. இன்றைக்கி நிறைய காரியங்களில் நியாயமான காரியங்கள் இல்லை. நியாயமாக நமக்கு வர வேண்டிய நன்மை அநியாயமாக மற்றவங்களுக்கு போகுது. பணம் இல்லாத எனக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மை பணம் இருக்கிற இன்னொருத்தனுக்கு போகுது. அதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறான். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 13:12. வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் விரும்பின காரியம் சீக்கிரத்தில் வரும்படி கர்த்தர் செய்ய போகிறான். ஒரு நாள் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர், என் மகனுக்கு ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் வேலை கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொன்னாங்க. மீட்டிங் வந்து சொன்னாங்க, பிரதர், அந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்கில் நான் கேட்டேன், சகோதரி தம்பிக்கு வேலை கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு. இல்லை பிரதர், தம்பியும் அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் அந்த வேலை பிடிக்கலை, என் கணவரும் அப்படி ஒரு வேலை வேண்டான்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், சந்தோஷமாக தானே சொன்னீங்க? ஆமாம் பிரதர், ஒரு இந்திய அரசாங்க வேலை, அதுக்கு ஹாப்பியாக நாங்கள் இத்தனை லட்சம் ஆகும்னு சொன்னாங்க, பணம் கொடுத்துடலான்னு சொன்னோம். ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டாம், இன்னொரு பையனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை உங்களுக்கு கொடுப்போம். நான் அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், நியாயமாக யாரோ இன்னொருத்தனுங்களுக்கு தானே அந்த வேலை போகணும்? ஆமாம், பணத்தினால அநியாயமாக அந்த வேலை எங்களுக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி எல்லாரும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய தேசத்தில் லஞ்சமும் இருக்காது, ஊழலும் இருக்காது. நியாயமாய் நம்ம எதை செய்தாலும் நியாயமாக நம்ம செய்யணும். நம்ம பேசுகிறது நியாயமா, நான் யோசிக்கிறது நியாயமா, நான் செய்கிறது நியாயமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரோமர் 2வது அதிகாரம் 1-7 வரைக்கும் 5 வரைக்கும் வாசித்து பாருங்க. மற்ற 7வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசித்து பாருங்க. மற்றவங்கள தான் நான் நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறோம், மற்றவங்கள தான் குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணில் ஒரு பெரிய உத்தரம் இருக்குது, அதை நம்ம பார்க்காம நமக்கு எதிராக இருக்கிற அந்த மனுஷியுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போடுறதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணுறோம். நியாயமா இல்லைல்லா? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா. விசுவாசிங்க, சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் வரும் அப்படின்னு விசுவாசிங்க. நிச்சயமாக உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நியாயமாக இவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், சொத்து, பதவி உயர்வு, நன்மை, வேலை, ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு வரட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
சீக்கிரத்தில் நியாயம் வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.